தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் பைபிள் ஸ்டடி. நாம் வேதத்திலிருந்து கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனம் வரைக்கும் உள்ள வாக்கியங்களை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை ஆசிர்வதிக்கிறவர், எங்களுக்கு தயை பாராட்டுகிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர். எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்மையால் எங்கள் வாழ்வை திருப்தியாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் கிருபையிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கட்டப்பட, உறுதிப்பட, பலப்பட, வேறொன்று நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோட் இருக்கும். அதை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இந்த ஊழியத்துக்குள்ளே நீங்கள் விதைக்கும்போது தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. இந்த ஊழியத்தின் தேவைகளை நீங்கள் உங்கள் திராணிக்கு ஏற்ற விதத்தில் சந்திக்கும்போது கர்த்தர் அவருடைய திராணிக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார். நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடும்படி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் அறுவடையை கட்டளையிடுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். தாப்பனே, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஒரு பெருத்த அறுவடையை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்மைகள், ஆசிர்வாதங்கள் மற்றும் தயவை நீர் அறுவடையாக கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, வாழ்வை நன்மையால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்போதுமே பாருங்கள், காணிக்கை கொடுக்கும்போது விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கொடுக்கணும். ரைட், போட்டோம் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. விதைச்சிருக்கிறேன், அறுக்க போகிறேன்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்யணும். நான் கர்த்தரை கனம் பண்ணுறேன், கர்த்தர் எனக்கு நன்மைகளை அறுவடையாக கொண்டு வருவார், என் வாழ்வில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3. இங்கே 26ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். பைபிளில் இருக்கிற அதிமுக்கியமான ஒரு பேசேஜில் இந்த வேத பகுதியும் ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் மகிமையான சத்தியங்கள், மனிதனை விடுவிக்கக்கூடிய சத்தியங்கள், பெருத்த ஆசீர்வாதத்தை நம் வாழ்வுக்குள் கொண்டு வரக்கூடிய சத்தியங்கள். இந்த சத்தியங்களை நேரம் எடுத்து தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம படிப்படியாக ஒவ்வொரு வேர்ட்ஸையும் கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா விவரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரம் கிறிஸ்து மூலமாக நாம் எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், அந்த கான்செப்ட் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
ஆக்சுவலாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாயலில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த சத்தியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். இன்று தொடர்ந்து பார்க்க போகிறோம். மறுபடியும் 26ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். பாருங்கள், ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்த உடனேயே கர்த்தர் அவனுக்கு முதல்ல கொடுக்குற ஆசீர்வாதமே அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவது தான். ஏன்னா இதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது, மனிதனை குறித்த கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது ஆதி முதற்கொண்டே. அதனால தான் கர்த்தர் பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இந்த திட்டத்தை வைத்து மனசில் வச்சு தான் மனுஷனையே உருவாக்குனார். மனிதன் தன்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், தன்னுடைய சாயலை தன்னுடைய ரூபத்தில் இவனை உருவாக்கணும், இவன் என் பிள்ளை, என் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மனுஷனை உருவாக்குனார். அந்த எண்ணம் கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய ஆசையாக, வாஞ்சியாக இருக்கிறது. அதனால தான் மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் ஆசீர்வாதமே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து இல்லை 13 வாசிப்போம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பைபிள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரைட், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் கிறிஸ்துவர்கள் இந்த வார்த்தையை தியானிக்கிறதுல இந்த ஒரு பிள்ளைக்கு இயற்கையாக நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா தன்னுடைய தாப்பன் யாருன்னு தெரிகிறது அவசியம். தன்னுடைய குடும்பத்தார் யார், தன்னுடைய குடும்பம் எங்கேருந்து வந்துச்சு, அவங்களுடைய ஊர் எது, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய தாய் யார், என்னுடைய தாப்பன் யார், இதெல்லாம் தெரிந்து கொள்வது ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த காரியங்களை அறியாத ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு தன்னுடைய தாப்பன் யார் இல்லை தாய் யார் அப்படின்னு தெரியல, இல்லை நம்ம ஊர் எது, நம்ம இனம் எது, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம், நம்ம யார் அப்படின்னு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாத ஆட்களை கொஞ்சம் பாருங்களேன். அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு நங்கூரம் இல்லாத ஒரு படகு போல் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்கும், ஏதோ போகிற போக்கில் போவோன்ற மாதிரி இருக்கும். பெருசாகி வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். நான் யார் அப்படின்ற அந்த வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க ஒரு விதமான போகிற போக்கில் போவோம், காத்தடிக்கிற டைரக்ஷனில் போவோம், ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாக நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கும்போது தனக்கு தாப்பன் இல்லையே, இல்லை தன்னுடைய தாப்பன் யாருன்னு தெரியலையே, இல்லை தாய் யாருன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு வேதனை இருக்கும் பிள்ளைகளுக்கு. அந்த பாசம் இல்லைன்றது ஒரு பக்கம், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆதங்கம் இன்னொரு பக்கம். எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம், நான் யார் அப்படின்னு தெரியணும். ரைட், இது பல லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் யாருன்றது இயற்கையாக பெற்றோர் யார், எந்த ஊர், என்ன மொழி பேசுகிறாங்க, எந்த இனத்தை சேர்ந்தவங்க, என்ன கலாச்சாரம், இது ஒரு லெவல். ரைட்,
இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் எதற்காக இங்கே பூமியில் இருக்கிறேன், என்ன நோக்கத்துக்காக நான் படைக்கப்பட்டேன் இல்லை உருவாக்கப்பட்டேன், என் வாழ்வுக்கு என்ன அர்த்தம், அந்த லெவலில் திங்க் பண்ணுறது இன்னொரு ஒரு பக்கம். ரைட்? ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளையா, தேவன் என்னை உருவாக்குனாரா, தேவன் என்னை ஏன் உருவாக்குனாரு, இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். இந்த இயற்கையான அடையாளத்தை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய அடையாளம் இன்னும் அதிகம் முக்கியம். இந்த ஆவிக்குரிய அடையாளம் இன்னும் அதிகம் முக்கியம். இன்றைக்கி ஏன் மனுஷனுடைய அந்த ஆரிஜின், மனிதன் எங்கே இருந்து வந்தான் அப்படின்றதுக்கு ஏன் அந்த கேள்விக்கான பதில் மக்களுடைய மனசில் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் யாருன்னு சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் தரம் மாறிடும், நீங்கள் வாழ்கிற விதம் மாறிடும். அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிசாசு அந்த கேள்விக்கான பதிலை நல்லா குழப்பி வச்சுருக்கிறான். பலரும் பல விதமாக யோசிக்கப்படி தூண்டி விட்டுருக்கிறான். புரியுதா? ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள், காட்லெஸ் தாட்ஸ், கர்த்தர் அல்லாத, கர்த்தரிடத்திலிருந்து வராத யோசனைகள், இதெல்லாம் மனுஷன் மைண்டில் விதைச்சி வச்சுருக்கிறான். மனுஷனை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவன் மனசில் அவனை குறித்தே மட்டம் தட்டி வச்சுருக்கிறான். ஏன்? நான் யார், நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், என்னை உருவாக்குனவர் யார், எனக்கும் அவருக்கும் என்ன உறவு, இதை குறித்த சத்தியம்லாம் ஒரு மனுஷனுக்கு விளங்கிருச்சுன்னா அவன் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். பலமுள்ள ஒரு வாழ்க்கை உருவாகும், ஒரு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை உருவாகும். ரைட்? ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உருவாகும். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் லைஃப்பில். நீங்கள் பொதுவாக நம்ம மறுபடியும் இந்த ஒரு இயற்கையான எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஒரு நல்ல குடும்பத்தில், நல்ல தாய் தாப்பனுள்ள ஒரு அன்பான, பாசம் நிறைந்த, நல்ல பிள்ளைகளை சரியாக வளர்க்கக்கூடிய அந்த ஞானமுள்ள ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையனுக்கு, அந்த பையனை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவன் வாழ்கிற விதத்தை பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அவனுக்குள்ளே. ஆளை பார்த்தாலே தெரியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அவனுக்குள்ளே, ஒரு தெளிவு இருக்கும். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் இருக்கும் அவனுக்குள்ளே. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு நான் யார் அப்படின்ற ஒரு தெளிவான அறிவு இருக்குது. நான் யார், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், ரைட்? அவங்க என்னை அன்பு கூறுறாங்க, என் மேலே அக்கறை வச்சுருக்கிறாங்க, என்னை கரெக்டாக வழி நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவனை பார்த்திங்கன்னா அவன் லைஃப்பில் எல்லா காரியங்கள்லையுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எதை குறித்தும் ஒரு கவலை இருக்காது அவங்களுக்கு. லைஃப்பை நல்லா வாழ்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலாக பார்க்கலாம். இயற்கையாக நான் யாருன்னு தெரிஞ்ச ஒரு பையனுக்கே இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா, ரைட்? தன்னுடைய இயற்கையான அடையாளம் தெரிந்ததுனால ஒரு மனிதனுடைய, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் இவ்வளோ பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்க முடியும் அப்படின்னா, தன்னுடைய ஆவிக்குரிய அடையாளம் ஒருத்தனுக்கு விளங்கிருச்சுன்னா அவனுடைய லைஃப் இன்னும் எவ்வளோ அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், மனுஷன் வெறும் இயற்கையான மனிதன் கிடையாது, இந்த வெறும் சரீரம் மட்டும் கிடையாது. மனிதன் ஒரு ஆவிக்குரிய படைப்பு. மனிதன் ஆவிக்குரிய மனிதன். நம்ம இந்த சரீரத்தையே பார்த்து பழகுனதுனால மனுஷன் வெறும் இந்த மாம்ச பிண்டம் நினச்சிட்ருக்குறோம். அநேக பேர் இப்படி நினைக்கிறாங்க. ரைட்? மனுஷன் இந்த மண்டையில் இருக்க கொஞ்சம் மூளை, இந்த சரீரம், அவ்வளோதான் மனுஷன். ரைட்? இந்த சரீரம் செத்து போச்சுன்னா அவ்வளோதான், மனுஷன் முடிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவனை ஒரு மாம்சமான ஒரு ஜந்து போல தான் பார்க்குறாங்க. கர்த்தரை விசுவாசிக்காதவங்க,
அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மனிதன் வந்து ஒரு மிருகம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மனிதன் வந்து வெறும் சரீரம் கிடையாது. மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5:23 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், சொல்லுங்கள் முழுவதும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கே பாருங்கள், மனுஷனை குறித்து 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுது. மனிதனை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? ட்ரையூன் பீயிங். ட்ரையூன் பீயிங். அதாவது மனிதன் ஒரு ஆள் தான், ஆனால் 3 பாகமாக இருக்கிறான். மனிதன் பிரதானமாக ஆவி. மனிதன் யார்? ஆவி மனிதன். அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இது உங்களுடைய விசுவாசத்துக்கு உதவி பண்ணும், உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலுக்கும் உதவி செய்யும். நான் ஆவி மனிதனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, இந்த சரீரத்தில் நான் வாழ்கிறேன். பாருங்கள், இந்த சரீரம் வந்து நாம் வேதம் எப்படி இந்த சரீரத்தை குறித்து போதிக்குது அப்படின்னா, நம்ம வசிக்கிற ஒரு வீடாக இந்த சரீரத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு இடத்துல இதை வந்து ஒரு ஆடையாக வேதம் போதிக்குது, நாம் உடுத்தி கொள்ளும் ஒரு ஆடையாக. இப்போ நம்ம வந்து நம்ம மேலே சட்டை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆவி மேலே போட்ட ஒரு ஆடையாக வேதம் இந்த சரீரத்தை குறித்து போதிக்கிறது. இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இந்த சரீரத்தை வேதம் வந்து ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு போதிக்குது. அப்போ நம்ம இந்த சரீரத்தை பார்க்கும்போது, நான் வசிக்கிற வீடாக பார்க்க வேண்டும், நான் உடுத்தி இருக்கிற ஆடையாக பார்க்க வேண்டும், நான் பயன்படுத்துகிற கருவியாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் சரீரம். சரீரம் வந்து நான் கிடையாது. நான் வசிக்கிற வீடு, நான் உடுத்துகிற ஆடை, நான் பயன்படுத்துகிற கருவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஆத்மாவும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவியாக இருக்கிறது. ஆத்மாவில் வந்து மனது இருக்குது, சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, கனவு காண்பதற்கு, கற்பனை பண்ணுவதற்கு, இதுக்கெல்லாம் வந்து மனம் பயன்படுகிறது. நம்முடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், இதெல்லாமே இந்த ஆத்மாவில் இருக்குது. முடிவெடுப்பதற்கும் இந்த ஆத்மா பயன்படுத்தப்படுகிறது. முடிவெடுப்பதற்கு, தெரிந்து கொள்ளுதல்களை கரெக்டாக செய்வதற்கு, சூஸ் பண்ணுவதற்கு, இதெல்லாம் நம்ம இந்த ஆத்மாவை பயன்படுத்தி தான் செய்கிறோம். அப்போ பாருங்கள், திரும்ப என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள். நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, இந்த சரீரம் நான் வசிக்கும் வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பைபிளில் அநேக இடங்களில் உங்களுடைய இருதயம் 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 அப்படின்னு போட்டிருக்கோம், பேசும் இல்லையா? அந்த இருதயம் சொல்லும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பிளட் பம்ப் இருக்கு இல்லையா, அதை குறித்து சொல்லலை. இருதயம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆவி மனிதனை குறித்து தான் வேதம் இருதயம் என்று சொல்லுகிறது. உன்னுடைய இருதயத்தில் நிரப்பு, இருதயத்தை நிறைவு வாய் பேசும் அப்படின்னு சொல்கிறார்ல ஆண்டவராக இயேசு. நம்முடைய இந்த சரீரத்தில் இருக்க இந்த இருதயம் பிளட் பம்ப்லையா எண்ணங்கள் குடிகொண்டு இருக்குது. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன், அறிவு, ஞானம், இதெல்லாம் என்ன அந்த பிளட் பம்புக்குள்ளேயே சேர்த்து வச்சுருக்கிறோம்? கிடையாது. அங்கே நீங்கள் எதையுமே சேர்த்து வைக்கலாம் முடியாது. எண்ணங்கள், யோசனைகள், ஆலோசனைகள், ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், இதெல்லாம் உங்களுடைய ஆவி மனிதனுக்குள் நிரப்பப்படுகிறது. எங்கே? ஆவி மனிதத்துக்குள்ளே. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் நம்முடைய இந்த சரீர ஆர்கன் இருக்கு இல்லையா, அந்த இருதயம், பிளட் பம்ப், ரத்தத்தை பம்ப் பண்ணுற அந்த கருவி, அதை குறித்து பேசலை. நம்முடைய ஆவியை குறித்து சொல்கிறார். எல்லா காவலோடும் உன் ஆவியை காத்துக்கொள். ஏன்? அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், மனுஷன் வந்து பிரதானமாக ஆவி மனிதனாக இருக்கிறான். பாருங்கள், தேவனை குறித்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா? அப்போ ஆவியாக இருக்கிற கர்த்தர் அவர் சாயல்ல, அவர் ரூபத்தில் நம்மளை உருவாக்குனா நம்மளும் ஆவியாகத்தானே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
அப்போ பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. நாம் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறோம். இந்த சரீரத்தை கருவியாக பயன்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் என்னுடைய ஆவிக்குரிய அடையாளம் தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய இயற்கையான அடையாளத்தை காட்டிலும் என்னுடைய ஆவிக்குரிய அடையாளம் இன்னும் ரொம்ப முக்கியம். சில சமயம் பாருங்கள், வேதம் போதிக்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாப்பன் அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் ஒரு சில பிள்ளைகளுக்கு தாய் தாப்பன் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ரைட்? ஒன்று அவங்க அம்மா அப்பா பிள்ளைகளை வேண்டான்னு கைவிட்டுட்டு போயிருப்பாங்க, ரைட்? இன்னும் ஒரு சில இடத்துல அம்மா அப்பா ஏதாவது மரித்து போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பிரிந்து போயிருக்கலாம். அப்போ இந்த பிள்ளைகள் தாய் தாப்பன் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் திக்கற்ற பிள்ளையாக இருக்கும்போது, தாய் தாப்பன் இல்லாத பிள்ளையாக இருக்கும்போது, இல்லை தாப்பன் இல்லாத பிள்ளையாக இருக்கும்போது, கர்த்தர் என்ன சொல்கிறார்? நானே உனக்கு தாப்பனாக இருக்கிறேன், நான் உனக்கு தாப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இது பைபிளில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இது திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் துன்பப்படுத்தாத, ஏன்னா கர்த்தர் அவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறாரு. நீ அவங்களுக்கு விரோதமாக போனால் அவருக்கு பதில் சொல்லணும். யாரும் இல்லாதவங்க என்னன்னாலும் பண்ணலான்னு நினைக்காத, அவங்க சார்பாக கர்த்தர் நிற்கிறாரு அப்படின்னு வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்குது. பாருங்கள், அந்த பிள்ளைங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தாப்பன் இல்லாத பிள்ளை, எனக்கு தாப்பன் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இயற்கையான தாப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை படைத்த தாப்பன் நான் இருக்கிறேன், நான் உனக்கு தாப்பனாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீங்கள் பைபிளில் இதை நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கலாம். உங்களுக்கு நான் உனக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறேன் பாருங்கள். ஆபிரகாம் இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிச்சி விட்டுறார், ரைட்? கர்த்தரே சொல்கிறார், நீ அனுப்பிச்சி விடு அப்படின்னு, ரைட்? அப்போ அனுப்பிச்சி விடும்போது பாருங்கள், அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகுது. அந்த பையன் சாக கிடக்கிற சாகிற நிலைமைக்கு வந்துடுறான். ஏன்னா தண்ணி இல்லை, ரைட்? தண்ணி இல்லாததுனால தாகத்திலே சாகிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க, ரைட்? அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ஆகார் அவனை ஒரு மரத்துக்கடியில் போட்டுட்டு, ரைட், ஒரு செடியின் கீழே போட்டுட்டு இவ தூரமாக போய் உக்காந்துக்கிறார், ரைட்? ஏன்னா பெத்த தாயில் ஏன் பிள்ளை தாகம் எடுத்து அப்படி சாகிறத பார்க்க அவளுக்கு மனசு இல்லை, ரைட்? அதனால் அவனை ஒரு செடிக்கடியில் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் தள்ளி உக்காந்துக்கிறான், ரைட்? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். 16ஆம் வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான், ரைட்? இப்போ பாருங்கள், அப்பா அனுப்பிச்சிட்டாரு, ரைட்? அம்மா உதவி செய்ய முடியல, உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறா. அதனால் விட்டுட்டு போயிடுறா, விட்டுட்டு தூரமாக போய் உக்காந்துக்கிறா. இப்போ இந்த பிள்ளை தனியாக இருக்கிறான். வேதம் எவ்வளோ அருமையாக சொல்லுது தெரியுமா? 17ஆம் வசனத்தை கொஞ்சம் காமிங்க, இப்போ வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லலை. தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். மறுபடியும் வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது பைபிள் இல்லையா? தேவன் யார் சத்தத்தை கேட்டார்? அவன் சத்தத்தை, இஸ்மவேலுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார் கர்த்தர், ரைட்? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கொண்டு போய் துருத்திகளை தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்கள், கர்த்தர் ஃபஸ்ட்டு அந்த இமீடியட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார், ரைட்? தண்ணி இல்லாமல் சாகடக்க இருந்த 2 பேருக்கும் தண்ணி கொடுக்குறார், ரைட்? அடுத்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்களேன், இது ரொம்ப முக்கியம். 20ஆம் வசனத்துலேருந்து கொஞ்சம் பாருங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். பொதுவாக ஆபிரகாம் இருந்திருக்கணும் ஆக்சுவலாக, இல்லையா? ஆபிரகாம் இஸ்மவேல் கூட இருந்து அவனை வளர்த்து, ரைட், அவனை ஆளாக்கணும் இல்லையா? அதான் பொதுவான வழிமுறை. இங்கே ஆபிரகாம் அனுப்பிச்சி விட்டார், ரைட்? கர்த்தரை சொல்லி தான் அனுப்பிச்சார். ஆபிரகாம் ஒன்றும் குற்றம் சொல்ல நம்ம இங்கே. ஆனால் அனுப்பப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார், தனியாக இருக்கிறார். இப்போ பேசிக்காக இவர் ஒரு அப்பா இல்லாத பிள்ளை மாதிரி தான் இருக்கிறார்,
ரைட். அப்போ 20ஆம் வசனத்தில் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். கர்த்தர் பிள்ளை கூட இருக்கிறார். எதுக்கு? அவனை வளர்க்குறாரு கூட இருந்து. ரைட். வளர்த்தது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு தொழிலை கொடுக்குறாரு, அவனுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்குறார் கர்த்தர். எந்த அளவுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாருன்னா அந்த வில்வித்தையில் அவன் வல்லவனானான் என்று வேதம் போதிக்கிறது. he became an expert. பாருங்க 21ஆம் வசனம். அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் கூட இருந்து அவனை வளர்த்து ஆளாக்கி ஒரு தொழிலை கொடுத்து நல்ல மனைவியும் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 25ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். பசங்க மட்டும் 12 பேர். ரைட். தவிர்த்து ஒரு மனைவி ஒரு பிள்ளை இருக்கிற அந்த பிள்ளையை தான் ஏசாக்கா கல்யாணம் பண்ணான். ஈசாக்குடைய பிள்ளையாகிய முதல் பையன் ஏசா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ரைட். 12 பிள்ளைகளும் பிரபுக்களாக இருந்தார்கள். அவங்களுக்குன்னு ஒரு கேசல், ரைட், பட்டணம், ஒரு கோட்டையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. கர்த்தர் செஞ்சார் இதை. புரியுதா? பாருங்க, இந்த மாதிரி கர்த்தர் வந்து திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வதை தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருக்கிறார். பொதுவாக கர்த்தர் மக்களெல்லாம் நோக்கி பார்க்குறார், உதவி செய்கிறார். ஆனால் இந்த திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாக உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இல்லையா? ஒரு பெண்ணுக்கு கணவன் கூட இருந்து உதவி பண்ணணும், ஆனால் கணவன் இல்லை இப்போ. ரைட். அதனால் கர்த்தர் யாரும் இல்லைன்றதுனால கர்த்தர் கூட இருந்து அந்த விதவையை பார்த்துக்கிறாரு. ரைட். பொதுவாக தாப்பன் தான் பிள்ளையை வளர்க்கணும். இப்போ தாப்பன் இல்லை. தாப்பன் இல்லாதனால கர்த்தரே தாப்பனாக இருந்து அந்த பிள்ளையை வளர்க்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய மனைவி வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ரைட். எங்கள் மாமியாருக்கு வந்து 3 பிள்ளைய. ரைட். ஒரு பையன் மூத்தவன், ரைட், என் மனைவி 2வது பிள்ளை, அதுக்கப்புறம் என் மனைவிக்கு ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ குடும்பத்தில் 3 பேருமே சின்ன வயசு. ரைட். என் மனைவி வந்து 9th படிச்சுட்ருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு 2-3 வருஷம் மூத்தவன். தம்பி ஒரு 2 வருஷம் இளையவன். எல்லாம் அந்த ஸ்டேஜில், அந்த டீனேஜ் ஸ்டேஜ் எல்லோரும். அந்த நேரத்துலேருந்து அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதமாக என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ண போகிறோம் பிள்ளையை குறித்து அப்படின்னு. அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து காட்சி, ஒரு ட்ரீம்லேயோ விஷன்லேயோ, நான் உன் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நானே சாட்சி சொல்கிறேன், எங்கள் மாமனார் உயிரோடு இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியிருந்தால் கூட இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் 3 பேரோட வாழ்க்கையும் நல்லா அமைச்சு 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பேர பிள்ளைகள்லாம் பார்த்துட்டாங்க. 3 குடும்பமும் செட்டில் ஆகிருக்குது. இதெல்லாம் அவங்க தனியாக செஞ்சாங்க பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து அவங்களுக்கு பண்ணார். எங்கள் மாமியாருக்கு பாருங்கள், அவங்களால என்ன செய்ய முடியும்? ரைட். அவங்களுக்கு அப்போ வந்து அவங்க குடும்பத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்டின் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்துலேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம விட்டாங்க. பணத்துக்கெல்லாம் கஷ்டம் ஆரம்பத்தில். ரைட். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வளர்த்து ஆளாக்கி நைட்டு இன்றைக்கி எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாம் கர்த்தர் செஞ்சார். ஏன் இதை உதாரணமாக சொல்கிறேன்னா, நான் பார்த்துருக்குறேன், என் ஒய்ஃபோட வாழ்க்கையிலலாம் பார்த்துருக்குறேன். கர்த்தர் அவங்களுக்குலாம் என்ன செஞ்சார், எப்படி செஞ்சாருன்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து பாருங்கள், இதை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு தாப்புன்றது எவ்வளோ முக்கியன்றது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் தாப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவரே தாப்பனாக வர்றார். சரி, ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இதிலிருந்தே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு புரியுது இல்லையா? அந்த தகப்பன்ற அந்த ஒரு உறவு நமக்கு வேணும். அந்த ஸ்தானம் வந்து முக்கியம். அந்த தாப்பனுடைய அந்த மேற்பார்வை, பாதுகாப்பு, அந்த செக்யூரிட்டி, அந்த டைரக்ஷன், போதனை, வளர்ப்பு, இதெல்லாம் முக்கியம்.
அப்படின்னு நமக்கு விளங்குது இல்லையா? இயற்கையான தகப்பனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா பரலோக தகப்பனுக்கு இன்னும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும்? அந்த அடையாளத்துக்கு இன்னும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும்? இப்போ பாருங்கள், மனுஷன் நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நான் யார், எங்கேருந்து வந்தேன், ரைட்? ஒரு சிலருக்கு தாய் தகப்பனை யாருன்னு தெரிஞ்சுட்டா அது அவங்களுக்கு போதும், ரைட்? அதுலேயே அவங்க ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், அதையும் தாண்டி இன்னொரு கொஸ்டின் வரும். நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்தோம்? நம்ம இந்த பூமிக்கு பிறந்ததில் நோக்கம் என்ன? நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதா? ரைட்? இதெல்லாம் இருக்குதா? ரைட்? கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் என்னை படைச்சிருக்கிறாரா? எனக்கும் அவருக்கும் என்ன உறவு? அவர் என்னை எப்படி பார்க்குறாரு? ரைட்? ஒரு பாவியாக மட்டும்தான் பார்க்குறாரா? இப்போ நான் அநேக மக்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்புகிறவங்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் ஆமாம் படைச்சிருக்கிறாரு, ஆனால் அவர் முன்னாடி நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறேன், ஒரு புழுவாக இருக்கிறேன், பூச்சியாக இருக்கிறேன், ரைட்? ஒரு பாவியாக இருக்கிறேன். பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன், யோக்கியதையற்றவனாக இருக்கிறேன், அவர் முன்பாக நிற்க திராணியற்றவனாக இருக்கிறேன். இப்படிலாம் தான் பார்க்குறாங்க. ஒரு சிலர் கர்த்தரே இல்லைன்றாங்க. மனுஷனை ஏதோ ஒரு சூப்பில் இருந்து வந்தவன், குரங்குல இருந்து வாழ்ந்தவன், ரைட்? இல்லை ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கனிசத்துலேருந்து வந்தவன், இப்படி ஒரு சைடு இந்த நாத்திகர்கள், இந்த எவல்யூஷனை நம்புகிறவங்க, அவங்களாம் மனுஷனை ரொம்ப கேவலப்படுத்தி தான் பார்ப்பாங்க, ரைட்? ஹல்லேலூயா. ஆனால் இந்த கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்புகிற ஒரு கூட்டத்தில் கூட அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த விதமாக பார்க்குறாங்க. மனுஷனை ஒரு பாவியாக, ஒரு தகுதியற்றவனா, ரைட்? ஒரு சிலர் கர்த்தருடைய கோபத்துக்கு பாத்திரமானவர்களா அப்படி பார்க்குறாங்க, ரைட்? தங்களை குறித்து யோசிக்கும்போது அப்படி தான் யோசிக்கிறாங்க. கர்த்தர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே என்ன அச்சோ நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்மளை என்ன பண்ண போகிறாரோ கர்த்தர், ரைட்? அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துடுது அவங்களுக்கு. அப்போ பொதுவாக அவங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்பினாலும் அவரை ஒரு நியாயந்திருக்கிற கோபமுள்ள ஒரு தேவனாக மட்டுமே பார்க்குறாங்களே ஒழிய அவங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்குது, ரைட்? கர்த்தர் என்னுடைய பரம தகப்பனாக இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா கர்த்தர் மூலமாக உண்டாகிற தாக்கம் அவ்வளோ இருக்காது. கிறிஸ்தவங்களாக கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க கர்த்தரை சரியாக புரிஞ்சுக்காததுனால, தான் யாருன்னு சரியாக தெரியாததுனால கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ அதிகமாக நுழையாது. கர்த்தருடைய நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படாது. கர்த்தருடைய கிரியைகள் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படாது. ஆனால் ஒரு மனுஷன் நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற அந்த அறிவுக்குள்ளே வந்துட்டா, அந்த அறிவு உண்மையிலேயே அந்த விசுவாசித்தார்கள் என்றால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். இப்போ நான் இதை நான் பெருமைக்காக சொல்லலை. இந்த ஸ்லாக்கியம் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இருக்குது. இது எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதை ஆழமாக நம்ப ஆரம்பித்தேன். நான் வேறு மாதிரியோ அப்படின்ற எண்ணத்துக்கு நான் இடம் கொடுக்கறதில்ல. நான் கர்த்தருடைய பிள்ளைன்ற அந்த எண்ணத்தை இருக பற்றி கொண்டதுனால எனக்கு ஜெபிக்கிறது ஈஸி, ஜெபம் பண்ணுறது எனக்கு சுலபம். தைரியமாக போய் கர்த்தர் முன்னாடி போய் நிற்பேன், நின்று எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிக்குவேன். எனக்கு வேணுன்றது மட்டும் இல்லை, இப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறப்பையும் தைரியமாக ஜெபிப்பேன், என் தேசத்துக்காக ஜெபிக்கிறப்பையும் தைரியமாக ஜெபிப்பேன். அதுக்கு ஒரு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரோட பிள்ளைன்ற ஒரு ஒரு ஆழமான அறிவு எனக்குள்ளே இருக்குது. அதை இருக பிடிச்சிக்கிட்டேன். நான் கர்த்தரோட பிள்ளை, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்ற ஒரு 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 ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை இருக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்கிற விதமே மாறிடும். பயம் போயிடும் தெரியுமா உங்களுக்கு?
இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் பிள்ளை அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு என்ன தைரியம் வரும்? யார் தெரியுமா, நான் எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஹல்லேலூயா. சீஃப் மினிஸ்டரோட ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை நேரம் வச்சுக்கோங்க. யார்கிட்ட நீ இப்படி பேசுகிற? நீ யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்களால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அப்படின்னு ஒரு கெத்து வருது இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது, அதை நீங்கள் உண்மையிலே நம்பி ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையிலேருந்து பயம் போயிடும். யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு தைரியம் வரும். என்ன பிரச்சனைனாலும் சமாளிச்சிடலாம்ன்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னோம்னா ஒரு தெனாவட்டு வரும். ஆளு என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்? நான் கர்த்தர் பிள்ளை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இதை நானாக சொல்லுங்க, பைபிளில் எழுதியிருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாசிங்களேன், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனத்தை கவனிங்க. பிள்ளைகளை, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, சொல்லுங்கள், யாரால் உண்டாயிருந்து? தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். பாருங்கள், எவ்வளோ என்ன ஒரு இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இது. அது என்ன சொல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, அதனால் நீ தான் ஜெயிச்ச. பிசாசு, அந்த கிறிஸ்து, அவனோட சேர்ந்த கூட்டத்தார், அவங்களெல்லாம் ஜெயிச்சிட்ட நீ. ஒரு ஃபேக்ட் ஆஃப் த மேட்டராக சொல்கிறாரு. வேறு ஒன்றுமே அதுக்குள்ளே இல்லை பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீ ஜெயிக்கிறவன். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஜெயிக்க பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். மற்றவன் சும்மா சொல்லலாம் நான் ஜெயிக்க பிறந்தவன். நம்ம மெய்யாகவே ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏன்? நான் தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த உன்னத தேவனுடைய பிள்ளை, சர்வ வல்லவருடைய பிள்ளை. அதனால் நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரணம் என்ன? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் உலகத்தை படைத்த உன்னத தேவன் ஏன் எனக்குள்ளே இருக்கிறாரு? அவருடைய பிள்ளை நான். எனக்குள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை. என் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது, உங்கள் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது. நம்ம மேலே இருக்கிற அளவில்லாத அன்புனால தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இங்கே யோசிச்சு பாருங்கள், வானத்தில் சிங்காசனம் அமைத்து அவ்வளோ ஒரு மகிமையான இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு 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 சிங்காசனத்தில் அமர்ந்து அப்படி ஆளுகை செய்துகிட்ருக்கிற ஒரு தேவன் என்னத்துக்கு இந்த மனுஷனுடைய குள்ளே வாழணும்? அவருக்கு என்ன ஏன் செய்யணும்? அது அவர் அளவில்லாத அன்பு. என் பிள்ளை கூட நான் இருக்கணும்னு ஒரு ஆசை, ஆதங்கம். நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் மனிதர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. இவன் ஆதாமை படைச்சிருக்கிறார், ஏவாளை படைச்சிருக்கிறார், அவங்க பூமியில் இருக்கிறாங்க. பரலோக தேவன், வானத்துக்கு மேலே சிங்காசனம் அமைத்து உட்காந்துருக்கிற தேவன், அவர் இறங்கி வராரு பூமிக்கு ஆதாமே ஆதாமேன்னு அவர் கூப்பிடுறாரு. என்னத்துக்குங்க? ஏன்? இந்த கேள்வியை தான் சங்கீதக்காரன் கேட்குறான். இங்கே சங்கீதத்துக்கு போங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது, ரைட்? இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இங்கே ஆக்சுவலாக தேவதூதன் போட்டிருக்கிறது கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. நீங்கள் எப்ரே மொழியில் படித்து பார்த்தீங்கன்னா ஏலோஹிம்ன்ற வார்த்தையை தான் இவங்க தப்பாக தேவதூதன் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக தேவனை காட்டிலும்னு வந்திருக்கணும். தேவன்றது தான் கரெக்டான வார்த்தை, ஏலோஹிம். ஹல்லேலூயா. இது எப்படி வாசிக்கணும்னா, நீர் அவனை தேவனை காட்டிலும், பிதா சுதன் பரிசுத்த ஆவியை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்.
உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையுமே அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்னத்துக்கு இதெல்லாம் செய்யணும் மனுஷனுக்கு கர்த்தர்? அவன் என்ன சாதிச்சான்? ஏன்? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? அந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 26ஆம் வசனம். அதான் பதில். அது ஒன்று தான் பதில். 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்கிறாரு? இதான் மனுஷனை குறித்த முதல் வெளிப்பாடு. ரைட்? கர்த்தர் மனுஷனை குறித்து வாயை திறந்து பேசின முதல் வெளிப்பாடு இதுதான். ரைட்? பின்பு தேவன் நமது சாயலாகவும், சொல்லுங்கள், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்! கர்த்தர் எடுத்தோன்னே சொல்கிறார், மனுஷன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னை குறித்து உனக்கு கேள்வியே வேண்டாம். நான் யார், எங்கேருந்து வந்தேன், சூப்பில் இருந்து வந்தேனா, ரைட், சிங்கிள் செல்லில் இருந்து வந்தேனா, குரங்குல இருந்து வந்தேனா, இப்போ இந்த கேள்வியெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. நான் பதில் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த கேள்விலாம் நீ உன் மனசுக்குள்ளே உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீ யாருன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு முக்கியம் தெரியுமா? பெத்த பிள்ளை வந்து கிடக்குது, ஒரு பிறந்திருக்குது, சுற்றி முற்றி பார்க்குது, நான் எங்கே இருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் புதுசாக. அது வரைக்கும் அம்மாவுடைய அந்த கர்ப்பத்தில் அப்படி நல்லா பாதுகாப்பாக இருந்துச்சு. இப்போ துப்புன்னு ஒரு பெரிய இடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ எதுவுமே சுற்றியில் அந்த பாதுகாப்பு இல்லை. இப்போ திருன்னு முழிக்குது. அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கி தன் இடத்துல வச்சு என் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். ஓ, நமக்கு இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, நம்மளை பார்த்துக்கிற ஆள் இருக்கிறாங்க இவங்க, நம்ம அம்மா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த பிள்ளைக்கு ஒரு செக்யூரிட்டி வருது பாருங்க. ஓகே, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க இங்கே, நான் உரிமையாக கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஏன்னு கத்துனா உடனே வர்றாங்க, கீழே விழுகாமல் பார்த்துக்கிறாங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு வேறு என்ன தெரியாட்டினாலும் அதெல்லாம் விளங்குது அந்த பிள்ளைக்கு. அந்த ஒவ்வொரு காரியமும் ஓகே, இவங்க வந்து நம்மளை பொறுப்பெடுத்துருக்குறாங்க, நம்மளை பார்த்துக்கிறாங்க, நமக்கு தேவையானதை செய்கிறாங்க, நமக்கும் இவங்களுக்கும் உறவு இருக்குது, இவங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அறிவு வருது தெரியுமா? அந்த அம்மா பார்த்தது நான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்புறம் தாப்பனை பார்த்து இதான் உங்கள் அப்பா பாரு அப்படின்னு சொல்கிறோம். யார் பிள்ளை நீ, யார் பிள்ளை அப்படின்னு கொஞ்சம் இல்லையா? அப்புறம் அந்த பிள்ளைக்கு பேரை வச்சு வேறு கூப்பிட்றோம். ரைட்? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு செக்யூரிட்டியை கொண்டு வருது தெரியுமா? இதைத்தான் கர்த்தர் செய்கிறாரு. எடுத்த உடனே மனுஷனுக்கு சொல்கிறாரு, நீ யார், எவர், என்ன ஏதுன்னெலாம் யோசிக்காத, நான் சொல்கிறேன் நீ யாருன்னு. நான் தான் உன்னை உருவாக்குனேன், நீ யாருன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மனுஷனுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்து பாருங்கள், அவரை இறங்கி வர்றாரு. நான் என் பிள்ளைன்னு சொல்கிறாரு. அடுத்து அவனுக்கு ஆளுகை கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் அப்படின்னு கர்த்தர் வந்து பூமியை நிரப்பு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அதிகாரத்தை கொடுத்து, ஆளுகையை கொடுத்து, பலத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் அவனுக்கு சாப்பாடை கொடுத்து, அவனுக்கு எதையும் கேட்கணும்னு, எனக்கு இது வேணும்னு கேட்காத அளவுக்கு, கேட்கக்கூட தேவையில்லாத அளவுக்கு கர்த்தர் பார்த்து பார்த்து செய்கிறார். அதெல்லாம் ஆதாமுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? என் தாப்பன், என் அப்பா என்னை பார்த்துக்கிறார், அவர் சாயல், அவர் ரூபத்தில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் எனக்கு கொடுக்குறாரு, அவர் என்னை போஷிக்கிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார், என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆதாம் வந்து இப்படித்தான் யோசிக்கிறான் கர்த்தரை குறித்து. என்னை படைத்தவர், என் தகப்பன், என்னை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு ஆளுகையை கொடுத்தவர், என்னை போஷிக்கிறவர், எனக்குன்னு எல்லாத்தையும் செய்கிறவர்.
அவர் இறங்கி வந்து விசாரிக்கிறார் ஆதாம, என்ன எப்படி இருக்கிற, என்ன பண்ண, ஹல்லேலூயா, சாப்பிட்டியா? கர்த்தர் விசாரிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் அந்த ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தில் இருக்குது. அவரே பார்த்துட்டு வந்து என் பிள்ளை தனியாக இருக்குது, அவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்குன்னு ஒரு ஆளை செய்ய அப்படின்னு ஏவாளை செஞ்சு கூட்டு வர்றாரு. அவரே கூட்டு வர்றாரு. ஒரு தகப்பன் பார்க்குற எல்லா வேலையும் ஆதாமுக்கு கர்த்தர் பார்த்தார். இப்போ நம்ம பார்த்து பிள்ளையை வளர்க்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பை கொடுக்குறோம், ரைட், உரிமைகளை கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், உலகத்தை குறித்து கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, ரைட், ட்ரைனிங் பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிறோம், இதெல்லாம் செய்கிறோம்ல. இதை பூரா கர்த்தர் ஆதாமுக்கு செய்கிறார். சரி, ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே சரி பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைப்போம், பார்த்து நல்ல பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம்ல. ஒரு தாப்பனை என்னெல்லாம் பிள்ளைக்கு செய்யணுமோ அதை பூரா கர்த்தர் ஆதாமுக்கு அப்படியே செய்கிறார். என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக, நீ என் பிள்ளை, நான் உனக்கு செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது அதிகமாக ஏவாளை காட்டிலும் அதிகமாக ருசி பார்த்தது ஆதாம். அதனால தான் ஆதாம் வஞ்சிக்கப்படலை. ஏவாள் வந்து கர்த்தர் உனக்கு கொடுக்காம மறைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பிசாசு ஒரு பொய்ய சொன்ன உடனே ஈஸியாக நம்பிட்டான். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் போதிக்குது. ஏன்? அவனுக்கு கர்த்தரோட அன்பை ருசி பார்த்துருக்கிறான். டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவனுக்கு. பார்த்து அவர் செஞ்சது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் நம்பலை, ஏவாளுக்காக எடுத்து சாப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதனால் கவனிங்க, இந்த கர்த்தருடைய பிள்ளைன்ற அந்த அறிவு நம் வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, ரைட், ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது. பிள்ளைன்ற அந்த ஸ்தானம் உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. அதை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பேசின அந்த காரியங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் தியானிங்க. நான் காமிச்ச வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஜெபத்தோடு யோசிங்க, இதை குறிச்சலாம், ரைட். அது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள். மெசேஜ் கேட்டிங்க, சூப்பர், நல்லது, அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அதோடு நிப்பாட்டிடாதீங்க. போய் இதை இன்றைக்கி நீங்கள் கேட்ட காரியங்களை குறிச்செல்லாம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர்கிட்ட ஜெபிங்க, கர்த்தாவே இந்த காரியங்களை குறிச்செல்லாம் எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுங்க, இந்த காரியங்களை குறித்து எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்லாம் ஜெபிச்சு கேளுங்க, ரைட். இந்த நம்ம பார்த்த வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வாசிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக பேசுவார், இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நீர் ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளால் நீர் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளால் எங்களை போஷித்தபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய கரத்தினால் தொட்டு எல்லா வியாதிகளையும் வலி வேதனைகளையும் நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவருடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் ஆறுதலை கொடுங்க. தாப்பனே, பலத்தை கொடுங்க. முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, ஒவ்வொருத்தரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவருடைய வேலை, தொழில், ஊழியங்கள், இவர்களுக்கு உண்டான செல்வம், வருமானம், ஐஸ்வர்யங்கள் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, நீர் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவு, ஞானம், வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி பண்ணுங்க. பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உதவி செய்வார்.
உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தைரியமாக வாழுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய இந்த ஊழியத்தை, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் ஊழியத்தோட யூத் மினிஸ்ட்ரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதே போல் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப்போட ப்ரேயர் குரூப் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த வீடியோ, இந்த மெசேஜை, இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. எல்லோரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.